வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய சூழலில் புயலாக மாற வாய்ப்பில்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் வெளுத்து வாங்கப் போகும் கனமழை. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. நாளை நடைபெறும் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கேரளா பயணம். புதிதாக புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். அதானியை சந்திக்கவும் இல்லை, அவர் தன்னை பார்க்கவும் இல்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் பேச்சு. இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாஜக, பாமக ஆதரவு அளிக்குமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அதானி விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்தியா கூட்டணியை வலியுறுத்தி வருவதாகவும் பேச்சு. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச. அதானி விவகாரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என அன்புமணி அறிவிப்பு. மின்வாரிய ஊழல் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயாரா எனவும் கேள்வி. 2 நாட்கள் மட்டுமே பேரவையை நடத்தி அதிலும் 5 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று கூறினால் என்ன நியாயம்? ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் 113 நாட்கள் மட்டுமே பேரவை கூட்டத்தை நடத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நள்ளிரவில் உலக அளவில் திடீரென முடங்கிய மைக்ரோசாப்ட் நிறுவன சேவைகள். அவுட்லுக், எக்ஸல், OneDrive உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த முடியாமல் வாடிக்கையாளர்கள் அவதி. சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணி நடைபெற்று வருகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் தகவல்.
குடியரசு தின விழாவில் வழங்கப்படும் கோட்டை அமீர் பதக்கத்திற்கான பரிசு தொகை 5 லட்சமாக உயர்வு. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. போக்குவரத்து துறையின் கடன் தொகை 21,980 கோடியாக அதிகரித்துள்ளதாக மாநில நிதி தணிக்கை குழு அறிக்கை. நம்மளுடைய கண்டக்டர்ஸோ டிரைவர்ஸையோ சரியான வேலையில ஈடுபடுத்தாமல் அவங்கள வேற வேலையில போடுறதுனால ஒரு 433 கிலோமீட்டர்ஸ் லாஸ் ஆயிருக்கு. அதுல மட்டுமே ஒரு 495 கோடி இந்த 5 வருடத்தில் நஷ்டமாயிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் ஜிடிபி அதிகரிப்பு. மாநில நிதி தணிக்கை குழு முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் பேட்டி. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் மனு. தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்படுத்தப்படாது என உறுதியளித்ததாக தகவல். அறிக்கைகளிலும் எக்ஸ் தளத்திலும் குற்றச்சாட்டுகள் புஸ்வானமான நிலையில் யூடியூபிலும் பொய் பரப்புவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி. அரைத்த பொய்களையே எடப்பாடி பழனிசாமி அரைத்து வருவதாகவும் கடும் தாக்கு. அண்ணாமலை கூறுவது அண்ட புழுகு ஆகாச புழுகு என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் காட்டம். மணிப்பூரில் சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு அளித்து வருவதாக தெரிவித்ததற்கு பதிலடி. மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு. மக்கள் பிரச்சினையை நெஞ்சுக்கு நெருக்கமாக அணுகும் முதலமைச்சரின் உறுதி கொண்ட நெஞ்சத்தை பாராட்டுவதாகவும் பதிவு. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் பதிலளிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் 45 அடி உயர விசிக கொடி கம்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம். வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் தாக்கல் செய்த மனு. வரும் 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. திருச்சி பிரேமானந்தாவின் அறக்கட்டளை சொத்துக்களை பறிமுதல் செய்ய வருமான வரித்துறை பிறப்பித்த நோட்டீஸை ரத்து செய்ய மறுப்பு. விசாரணையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற முயன்ற இந்து முன்னணியினர். 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போலீசார். கூட்டத்தில் பொறுப்பாளர்களை உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் சென்னை வளசரவாக்கம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட அம்மா உணவக ஊழியர்கள் தர்ணா போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. செகந்திராபாத்தில் இருந்து தென்காசி வழியாக கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்.
இன்று காலை 8 மணி முதல் முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அபுதாபியில் இருந்து சென்னை வந்தடைந்த சூப்பர் சிங்ஸ் அணி டீம் வரையப்பட்ட எத்தியாட் விமானம் தர இறங்கியதும் இருபுறம் தண்ணீர் பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு. புத்தாண்டு நெருங்கும் நிலையில் சிவகாசியில் கேலண்டர்கள் தயாரிக்கும் பணி தீவிரம். TN234 என்ற பெயரில் தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் வரலாற்றை QR கோட் மூலம் பிரதிபலிக்கும் நாட்காட்டி அறிமுகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 7ஆம் நாள் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் மரத்தேரில் எழுந்தருளிய பராசக்தி அம்மனை மனமுருகி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வரும் 21ஆம் தேதி வேலை நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று பதவியேற்பு. பொருளாதாரத்திற்கு எது சிறந்ததோ அதை செய்வேன் எனவும் உறுதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பு. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. ஆசிய பசிபிக் காது கேளாதோர் விளையாட்டில் வரலாற்று சாதனை படைத்த இந்திய குழுவினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 55 பதக்கங்களுடன் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் புகழாரம். நாடாளுமன்றம் தொடங்கி 10 நாட்கள் கடந்த பிறகும் பிரதமர் மோடி அவைக்கு வராதது ஏன்? அதானி விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. INS போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இணைப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சிரியாவில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 75 இந்தியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். விமானங்கள் மூலம் தாயகம் திரும்புவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். திருப்பதியில் சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அராஜகம். அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவளி பெண் நியமனம். சிவில் உரிமைக்கான துணை தலைமை வழக்கறிஞராக ஹர்மி திலனை நியமித்து ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் 5000 ட்ரோன்களை பயன்படுத்தி வானில் காட்சிப்படுத்தப்பட்ட ராட்சத கிறிஸ்துமஸ் தாத்தா. 10 கோடி பார்வைகளை கடந்து இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. புரோ கபடி லீக் தொடரில் குஜராத் ஜெயின்ஸை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி.
மற்றொரு ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸிடம் வீழ்ந்தது பெங்களூரு புல்ஸ் அணி. சென்னையில் நடக்கும் 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி. இன்றைய போட்டியில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் மோதல். கடவுளை அஜித்தே என்ற கோஷம் தன்னை கவலையடைய செய்கிறது. பெயருடன் எந்த முன்னேற்றும் சேர்த்து அழைக்கப்படுவதில்லை, தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் ரசிகர்களுக்கு வேண்டுகோள். பாமக தலைவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரிக்கும் அலங்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ட்ரெய்லரை வெளியிட்டு படக்குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். யூடியூபில் 1 கோடி பார்வையாளர்களை கடந்து ஹிட் அடித்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னை இழுக்குதடி பாடல். பாடலின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.